Hi friends, இது உங்க Learn with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்டரி 7 தான் பார்க்க போறோம். இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்றோம். 8th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்டரி 7 என்ன அப்படினா The Mystery of the Cyber Friend அப்படிங்கக்கூடிய இந்த லெசன் தான். இத வந்து ஜாவோ ஏக் அப்படிங்கறவங்க வந்துட்டு எழுதி இருக்காங்க. ஓகேவா? சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. and then நம்ம சேனல்ல இங்கிலீஷ்கான 1 to 10th நோட்ஸ் வந்துட்டு அவேலபிளா இருக்கு. இதுக்கான டெஸ்ட் பேட்ச் क्वेश्चंसும் அவேலபிளா இருக்கு. இங்கிலீஷ்க்கு மட்டும் செப்பரேட்டா. சோ வேணும்ங்கறவங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த சப்ளிமெண்டரி 7ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the child helpline telephone number in India is 1098. ஸோ இந்தியாவில் நம்மளுக்கு குழந்தைகளுக்கான அந்த டெலிஃபோன் நம்பர் ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா 1098. நைட் அண்ட் டே அப்படின்னு எது கொடுத்துருக்காங்கன்னா 24 hours, அதனால நைட் அண்ட் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜாவோயா அப்படிங்கிறவங்களை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக ஒரு 15 புக் வந்துட்டு ஸ்வீடிஷில் வந்துட்டு என்னென்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட் செல்லராக வந்துட்டு என்னென்னா அந்த புக்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் முக்கியமாக எந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி பயோகிராஃபி மகாத்மா அப்படிங்கக்கூடிய, அதாவது காந்தி பயோகிராஃபி மகாத்மா அப்படிங்கக்கூடிய ஒரு புக்கு வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸான புக்கு. இந்த புக்கை வந்துட்டு இவருடைய அதாவது ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஆகஸ்ட் ப்ரைஸ் 2008. என்ன கேட்டகரியில் அப்படின்னா பெஸ்ட் நான் ஃபிக்ஷன் புக் ஆஃப் த இயர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஜாவோயக் அப்படிங்கிறவர் ஸ்வீடிஷில் 15 புக்கு கிட்ட மொத்தமாக இது பண்ணியிருக்கிறாரு. இவரோட முக்கியமான புக் அப்படின்னா காந்தி பயோகிராஃபி மகாத்மா. இந்த புக்கு ஆகஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு 2008. என்ன கேட்டகரியில் அப்படின்னா பெஸ்ட் நான் ஃபிக்ஷன் புக் ஆஃப் த இயர் அப்படிங்கிறதுல வாங்கியிருக்கு. ஓகேவா? அடுத்து இவருடைய ரீசெண்டான இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பாப்புலரான ஒரு த்ரில்லர், காமிக் த்ரில்லர். ஸோ அந்த காமிக் த்ரில்லர் பேர் என்ன அப்படின்னா மிஸ்டர் மெஜஸ்டிக். ஓகேவா? ஸோ இந்த மிஸ்டர் மெஜஸ்டிக் அப்படிங்கிறது என்ன மாதிரியான புக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சில்ட்ரனுக்கா இல்லை காமிக் த்ரில்லரா, இந்த மாதிரி ஏதாவது நாவலா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைப் கொடுத்து கேட்கலாம். இது நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு காமிக் த்ரில்லர் மிஸ்டர் மெஜஸ்டிக் அப்படிங்கிறது. ஓகேவா? இது யாரோடது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா 2018 இவர் வந்து என்னன்னா ஒரு டிராவலாக ஒரு புக் வந்துட்டு பப்ளிஷ் பண்றாரு. அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னா எ வாக் த்ரூ பாரிகசா அப்படிங்கிறது தான். எ வாக் த்ரூ பாரிகசா அப்படிங்கிறது தான். அது போக பாப்புலரான ஒரு சில்ட்ரனுக்கான ஒரு த்ரில்லர் புக்கும் என்னன்னா இது பண்ணியிருக்கிறாரு. அதோட நேம் என்னன்னா த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட். ஸோ இந்த இதை தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க பாடப்பகுதியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. இவர் வந்துட்டு லிட்ரரி கிரிட்டிக், காலம்னிஸ்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இவர் வந்துட்டு என்னன்னா ட்ராவல் மேகசினும் என்னன்னா கொடுத்துருக்கிறாரு. ட்ராவல் மேகசினும் அது என்னன்னா நேஷனல் ஜியோகிராஃபிக் அண்ட் அவுட்லுக் ட்ராவலர் அப்படிங்கிற ஒரு மேகசினும் என்னன்னா இது கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறமா இவர் ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய இந்தியன் ரைட்டரான பங்கஜ் மிஸ்ரா, பங்கிம் சந்திர சட்டர்ஜி, பாமா இவங்களெல்லாம் ஒரு அதாவது ஸ்வீடிஷ் வாசிப்பாளர்னே சொல்லலாம். ஸ்வீடிஷை வந்து ஸ்வீடிஷ் வாசிப்பாளராக மாற்றினதுக்கு இவர் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவர் ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டர். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தோம்னா இவர் ரொம்ப வந்துட்டு அதிகமான இன்வால்மெண்ட் இவர் எதில் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா பிளே ரைட்டில் கொடுத்துருக்கிறாரு, டைரக்டராக, டிசைனராக இருந்திருக்கிறாரு, ப்ரொடியூசராக இருந்திருக்கிறாரு, அக்கேஷனல் பெர்ஃபார்மராகவும் என்னன்னா இருந்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் இவருடைய இன்வால்மெண்ட். இவர் வந்து இந்தந்த இதுலலாம் பங்களிப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக கிளாசரி. ஸோ கிளாசரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்காக கேட்பாங்க. பாருங்க, நேப் அப்படின்னா என்னன்னா சின்னதாக ஒரு குட்டி உறக்கம் தூங்குறது. ஓகேவா? டு ஸ்லீப் ஃபார் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம ஒரு மத்தியானம்லாம் கொஞ்ச நேரம் தூங்குவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நேப் அப்படின்னா ஒரு குட்டி தூக்கம். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ் நெட் அப்படின்னா என்னன்னா வெப்சைட் இன் இன்டர்நெட் வேர் ஒன் கேன் மீட் அண்ட் டாக் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். அதாவது நம்ம இன்டர்நெட்டில் இணையதளம்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் நம்ம வந்துட்டு மீட் பண்ணி ஒரு பேசக்கூடிய ஒரு இடமா வந்துட்டு இன்டர்நெட் இப்போ இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து ஒண்டர்ஸ் அப்படின்னா சர்ப்ரைஸ்டு, அதாவது ஆச்சரியப்படுறது. ஓகேவா? சர்ப்ரைஸ் ஆகுறது, ஆச்சரியம்னே சொல்லலாம். அடுத்ததான் ஆஃப்லைன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகலை, இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகலை அப்படின்னா அதை நம்ம ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து ஸ்ரீக் அப்படின்னா என்ன? டு ஸ்க்ரீம் இன் எ சடன் ஃப்ரைட், அதாவது திடீர்னு நம்ம பயப்படுறனால ஒரு மாதிரி சத்தம் போடுவோம்ல, அந்த பயத்தில்
இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு என்னென்னா ஸ்ரீக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இம்போஸ்டர் அப்படின்னா someone who attempts to deceive by using an assumed name or identity. அதாவது ஒரு நேமில் போலியான ஒரு இதை வந்துட்டு கொண்டு வர்றது தான் இம்போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரிஜினல் நேமாக ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தங்க நேமில் அவங்க வந்து இருக்கிறது. ஸோ அதை வந்துட்டு இம்போஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கன்ஃபைடு அப்படின்னா நம்பிக்கை, டு ட்ரஸ்ட், அவங்கள வந்து நம்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை. சைபர் சேஃப்டி அப்படின்னா என்ன, சேஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிள் யூஸ் ஆஃப் ஃபோன் அண்ட் இன்டர்நெட். நம்ம இன்டர்நெட்டையும் சரி ஃபோனையும் சரி நம்ம கரெக்டான ஒரு இதில் வந்துட்டு சேஃபாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சைபர் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக சைபர் கிரைம் அப்படின்னா என்னென்னா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு அந்த இதை வந்துட்டு சைபர் கிரைம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்கேரி அப்படின்னா ஃப்ரைட்டனிங், பயப்படுறத வந்துட்டு நம்ம ஸ்கேரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஆன்சர் த ஃபாலோவிங். ஸோ இது வந்துட்டு நான் நிறைய டைம் வந்து போட்டு பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு இது ஓகே, பட் ரெண்டாவது மூணாவது வந்துட்டு என்னென்னா நீங்கள் தான் இந்த இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சொல்ல போகிறீங்க. நான் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன், ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கப்படி நம்ம வந்துட்டு அந்த சீரீஸை வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எப்போதுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணுறது என்னென்னா ஏபிசிடி தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு பின்னாடி ரஃப் ஸ்பேஸ் எழுதும்போது அப்படியே ஏபிசிடியாக வரிசையாக எழுதுருவீங்க, ஓகேவா? பட் இங்கே வந்துட்டு என்ன மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். கரெக்டாக கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி நம்ம பார்த்து எழுதிக்கிடணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் நமக்கு ஓபிக்கு அடுத்து கியூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ மற்ற எல்லா லெட்டர்ஸுமே இருக்கும், ஆனால் அந்த கியூ மட்டும் என்னென்னா நம்மளுக்கு மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கவனிக்காமல் நம்ம கியூவை போட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் வந்துட்டு தப்பாக வரும். ஸோ அந்த எரரை வந்துட்டு பண்ணாதீங்க, நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஸ்டினை எழுதிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கியூ அப்படிங்கிற லெட்டர் நமக்கு வந்துட்டு மிஸ் ஆகுது. இப்போது நம்மளுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன் திஸ் சீரீஸ் ஃபைண்ட் த லெட்டர் விச் இஸ் 5th to the left from the 13th letter from your right அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ என்னன்னா இந்த சீரீஸில் நமக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய சீரீஸில் எந்த லெட்டர் வந்துட்டு 5வது லெட்டராக இருக்குது, லெஃப்டில் இருந்து 5வது லெட்டராக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் இருக்குது, என்ன அப்படின்னா 13th லெட்டர் ஃப்ரம் யுவர் ரைட் அப்படின்னு. அப்போ நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடில் இருந்து 13வது லெட்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், ஓகேவா? ரைட் சைடில் இருந்து 13வது லெட்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு கவுண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சீரீஸில் இது வந்துட்டு ரைட்டு, இது வந்துட்டு லெஃப்ட், ஓகேவா? இப்போ பாருங்கள், ABCDEFGHI 9th லெட்டர், L வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12th லெட்டர், M வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 13வது லெட்டர், ஓகேவா? ஸோ ரைட்ல இருந்து நமக்கு M அப்படிங்கிறது 13வது லெட்டராக இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி 13வது லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதில் இருந்து 5வது லெட்டர், லெஃப்டில் 5வது லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் இருந்து லெஃப்டில் வரணும். அப்போது ரைட்னா நம்ம வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் போவோம், லெஃப்ட்னா இந்த டைரெக்ஷனில் போகணும். அப்போது இதில் இருந்து லெஃப்ட் என்னன்னு பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் போகணும். எம்முக்கு அடுத்து எல்லுங்கிறது 1 ஃபர்ஸ்ட் லெட்டர், கே செகண்ட் லெட்டர், ஜே தேர்ட் லெட்டர், ஐங்கிறது 4th லெட்டர், ஹச்சுங்கிறது 5th லெட்டராக இருக்குது, ஓகேவா? நான் ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் வாங்கினவங்களுக்கு கரெக்ஷன் சொல்லியிருந்திருப்பேன். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஹச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹச் அப்படிங்கிறது தான், ஓகேவா? ஹச் தான் என்னன்னா கரெக்ட் ஆன்சர். இப்போது இந்த 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும் என்னென்னா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சால் அதை டைப் பண்ணி நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நான் பின் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது எனக்குமே, அதனால் என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. நிறைய இதில் நான் ஆன்சர் ரெஃபர் பண்ணும்போது என்னென்னா ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்துட்டு கைட் படி என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, அதாவது ஆப்ஷன் 2 தான் என்னென்னா இங்கே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் 2 தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சராக இருக்குது. அது மாதிரி தேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் என்னென்னா கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? நான் கரெக்ட் ஆன்சரை சொல்லியிருக்கேன், பட் அது எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் தான் எனக்கு சால்வ் பண்ணி சொல்லணும். நான் கொஸ்டின் ஒரு டைம் ரீட் பண்ணிடுறேன். செகண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த அபோவ் சீரீஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஸோ மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த சீரீஸில் ஒவ்வொரு ஆல்டர்னேட் ஆல்ஃபபெட்டாக, அதாவது சியில் இருந்து ஒவ்வொரு ஆல்டர்னேட் ஆல்ஃபபெட்டாக நம்ம வந்துட்டு டெலீட் பண்ணுறோம். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்
லெட்டர்ஸை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிடணும். அதுக்கப்புறமா will be which of the following alphabet will be 7th alphabet from the left side of the series. ஸோ சீரீஸோட லெஃப்டில் இருந்து நமக்கு வரும்போது 7வது ஆல்ஃபபெட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் எழுதி பார்க்குற வரைக்கும் எனக்கு என்னென்னா அது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது எல்லா ஆல்ஃபபெட்டையும் அந்த சீரீஸ் இருக்குது. சியில் இருந்து நம்ம ஒவ்வொரு ஆல்டர்னேட் ஆல்ஃபபெட்டாக நம்ம டெலீட் பண்ணுறோம். டெலீட் பண்ணதுக்கப்புறமா சீரீஸில் லெஃப்ட் சைடில் இருந்து வரும்போது நம்மளுக்கு 7வது ஆல்ஃபபெட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். இஃப் த அபோவ் சீரீஸ், ஸோ மேலே கொடுத்துருக்கக்கூடிய சீரீஸை நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம எழுதிக்கிறோம். எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம லெஃப்ட் சைடில் இருந்து 15வது லெட்டர் என்னங்கிறத பார்க்கணும். அதில் இருந்து 11வது லெட்டர் என்னங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது கொஸ்டின். இதுக்கான ஆன்சரும் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சப்ளிமெண்ட்ரி 7 வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நான் முடிஞ்சால் இன்றைக்கே வந்துட்டு பிளேக்கான ஜாக் அண்ட் த பீன் ஸ்டாக் அப்படிங்கக்கூடிய இந்த வீடியோவும் நான் இன்றைக்கி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போ வீடியோஸ் போடுவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ டக்குன்னு நான் ரெடி பண்ணி போட்டுருவேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு மொபைலில் காமிச்சிடும். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா எப்போ நம்ம வீடியோ போட்டாலும் வந்துடும். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். முடிஞ்சளவு நான் எக்ஸாமுக்குள்ளே 10th வந்துட்டு கவர் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.